إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد تسليمًا كثيرا أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد قال الله تبارك وتعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, கருணையின் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு சில விடயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு எது உடன்படக்கூடியதாக இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைய தலைப்புக்குள் நேரடியாக செல்கின்றேன். தலைப்பு என்னவென்றால் சக்ரத்துல் மவுத், மரண தருவாயில் ஒரு மனிதனின் நிலை. அப்படி என்றால் யாருக்கோ நடக்க போற ஒரு நிகழ்வை பற்றி நான் பேசவில்லை. இந்த நிகழ்வு என்பது இங்கு விற்றிருக்கக்கூடிய நாம் விரும்பியோ வெறுத்தோ இந்த நிகழ்வை சந்திக்காமல் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் இந்த உரையில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இது என்னுடைய சக்கராத்தாக இருந்தால், என்னுடைய மரண தருவாயாக இருந்தால் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் பொதுவாக எல்லா வழிகளை குறித்தும் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்வதுண்டு. அவரவர் பேசுவது, மருத்துவர்களை நாடினால் அவர்கள் தெளிவுபடுத்துவது, தலைவலி இப்படித்தான் இருக்கும், காய்ச்சல் இப்படித்தான் இருக்கும், முதுகு வலி இப்படித்தான் இருக்கும், கால் வலி இப்படித்தான் இருக்கும், ஏன் பிரசவ வலியை கூட ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை ஈண்டெடுத்து வந்ததன் பின்னால்
இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டேன், இப்படியெல்லாம் வேதனைப்பட்டேன். இதனுடைய வேதனையில் உள்ள சாதக பாதகங்களை, அதன் நிலைகளை குறித்து மக்களுக்கு எத்தி வைக்கலாம். ஆனால் இந்த சக்கராத் என்பது குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றதோ அது தவிர வேறு எதையும் நம்மால் விவரிக்க முடியாது. அதற்குள் சென்ற ஒருவர் உலகத்துக்கு மீண்டும் வந்து சக்கராத் என்பதை நான் பார்த்தேன், இப்படிப்படியான நிகழ்வுகள் எல்லாம் அங்கு இருந்தது, இப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டால் அங்கு நம்முடைய சக்கராத் சீராக இருக்கும் என்று யாராலும் விவரிக்க முடியாது. சில பொழுதுகளில் சிலர் சொல்லுவார்கள், எங்காவது ஒரு வாகனத்தில் போய் ஆக்சிடென்ட் இருப்பாங்க, உதவிக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அப்போதான் யாராவது ஒருத்தர் போய் அவருக்கு உதவிக்காக அல்லது காப்பாற்றுவதற்காக சென்றிருப்பார். சக்கராத்தை பார்த்துட்டு வந்தேன் என்பார். சில பொழுதுகளில் ஒரு சிலர் உணவு கவலங்கள் அல்லது ஒரு உணவு கவலம் அவருடைய தொண்டை குழியை தாண்டக்கூடிய நேரத்தில் அது இறுகி விடுகின்றது, மூச்சில் திணறல் வருகிறது. சக்கராத்தை பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மையில் சக்கராத்தை பார்த்தது கிடையாது. சக்கராத்துடைய நிகழ்வு என்பது அதை பார்த்தவர் மீண்டும் வந்து அதனுடைய விஷயங்களை சமூகத்திற்கு விவரிப்பதற்கான எந்த ஒரு அவகாசமும் வழங்கப்படாது. முதல் விஷயம், சக்கராத் என்ற ஒரு சொல்லை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றான் என்று பார்த்தால், சூரா ஹிஜ்ர்ல 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். சக்கராத் என்ற சொல்லை ஒரு நிகழ்வை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. நபியே, அவர்கள் ஒரு வகையான மயக்கத்தில் இருப்பார்கள். அப்படியானால் சக்கராத் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு வகையான மயக்கம் என்று விளங்கிக் கொள்ளலாம். அவர்கள் ஒரு வகையான மயக்கத்தில் இருப்பார்கள். சூரா ஹஜ்ல 2வது வசனத்தில் மறுமையுடைய நிகழ்வில் மனிதனின் சஞ்சலத்தை, பதட்ட நிலைமையை அவனுக்கு உணர்த்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம தரவுனஹா, நபி அந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வததஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். மறுமையில் ஒரு மனுஷன் அங்க எப்படி தெரியுமா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊற்றிக் கொண்டிருப்பாள், அதை அவள் மறந்து விடுவாள். தன்னுடைய உடம்பில் இருந்து பால் வெளியேறுவதை அவள் மறக்கும் அளவுக்கு ஒரு வேதனையாக இருக்கும், ஒரு மயக்கமாக இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை, சிசுவை ஈன்றெடுத்து விடுவாள். மறந்த நிலைமையில் அவளுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். சுகாரா, ஒரு வகையான மயக்கத்தில் மனிதர்கள் இருப்பதை காண்பீங்க. வமாஹும் பி சுகாரா, உலகத்தில் போதைகள்ல மதுக்களால ஏற்படக்கூடிய மயக்கம் போன்று கிடையாது. இது ஒரு வகையான வேதனையுடன் ஒரு மயக்கம். அப்படியானால் அங்கும் மறுமையுடைய நிகழ்வை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சக்கராத் என்ற சொல்லை ஒரு மயக்கத்துக்காக, ஒரு வகையான வேதனையை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மயக்கத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் இது போன்ற ஒரு நிகழ்வை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சக்கராத்திலும் வைத்திருக்கின்றான். மனிதனுடைய மரண தருவாயில் வரக்கூடிய சக்கராத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது சஹீஹுல் ஜாமியுடைய 7175வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த சக்கராத் என்ற ஒன்று, அந்த மயக்கம், அந்த வேதனை என்பது மரணத்தில் இருக்கின்றது. மரணம் என்ற ஒரு நிகழ்வில் இந்த சக்கராத் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா காஃப்ல 19வது வசனத்தை சொல்லும் பொழுது, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. சக்கராத், ஒரு மனிதன் எது வந்துவிடக் கூடாது என்று அவன் பயப்படுகின்றானோ, அதை விட்டு அவன் ஒதுங்கிக் கொள்கின்றானோ, அவன் அது வரக்கூடாது என்று நினைக்கின்றானோ, அந்த சக்கராத்,
அது அவனுடைய மரணத்தை உண்மைப்படுத்தும் வகையில் வந்தே தீரும். அப்படியானால் இந்த சக்கராத் ஒரு மனிதனுடைய மரணத்தை உண்மைப்படுத்தும் வகையில் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த சக்கராத்துடைய நிகழ்வின் பொழுது சில உடல்நிலை மாற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். கவனியுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படி தெரியுமா இருக்கும்? சூரா கயாமால சொல்லும் பொழுது 30வது, அதாவது 26, 27, 28, 29, 30வது வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். கல்லா இதா பலகத்தித் தராகிய, தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால், அப்படியானால் சக்கராத்துடைய நிலைமை தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் அங்கு திரும்ப உயிர் உடலுக்குள் செலுத்தப்பட மாட்டாது. தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் வகையில மன்றாக், ஓதி பார்க்கிறவங்க, மந்திரிக்கிறவங்க யார் இருக்கிறா? தேடுவான், பதறுவான். இன்றைக்கு உலகத்தில் பல கலைகளை கற்றுவிட்டு வந்திருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏமாற்றி திரிவதை பார்க்கின்றோம். பல மாந்திரிகம் அது இது என்று சொல்லி அப்படி நோய்களை குணப்படுத்துகிறோம், இப்படி செய்கிறோம், உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளையும் தருவோம், அது குப்பில மாட்டி வைங்க, அதை நிலத்துல புதைச்சி வைங்கன்னெல்லாம் ஏமாத்துவாங்க. அவங்க எல்லாம் உலகத்தை விட்டு போகலையா? மரணிக்கலையா? மரணிச்சுத்தான் நிற்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் உங்களோட குடும்பத்திலிருந்து இன்ன உயிர் போகக்கூடிய, இன்ன தாயுடைய, இன்ன தந்தையுடைய, இன்ன பிள்ளையுடைய, உங்களுடைய கணவருடைய உயிரை மீட்டி கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மீட்டி கொண்டு வர முடியாது நீங்க உண்மையாளர்களாக இருந்து. எந்த மாந்திரீகமும் பலிக்காது, யாருடைய ஓதி பார்த்தலும் அங்கு செல்வாக்கு செலுத்தாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வகையில மன்ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்ப அவன் தெரிஞ்சு கொள்வான் இந்த நேரத்தில் என்ற உடலை விட்டு உயிர் பிரிய போகிறது என்பதை அவன் அறிந்து கொள்வான். இப்ப எனக்கு வேற வழி இல்லை, என்ற உயிர் உடலை விட்டு பிரிய போகுது. வல் தஃபதி ஸாகு பிஸ்ஸாக், அப்படியே கெண்டைக்கால் அப்படியே கோதிக்கொள்ளும், கெண்டைக்காலோட கெண்டைக்கால் கோதிக்கொள்ளும். இலா ரப்பிக யௌமஇதினில் மஸா, இன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் நான் செல்றதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா கியாமால சொல்லி காட்டுகின்றான். சூரா வாக்கியால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வை சொல்லும் பொழுது ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், சூரா வாக்கியாவுடைய 83, 84, 85வது வசனங்கள் எல்லாம் சொல்கின்றான், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் வஅன்தும் ஹீனஇதின் தந்துரூன், நீங்க அவங்களுக்கு சமீபமாக இருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு சமீபமாக இருப்பீங்க. உம்மாட மௌத்து, வாப்பாட மௌத்து, குடும்பத்தில் ஆச்சுமாட மௌத்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. பக்கத்துல இருந்து தேனை நாக்கில தட்டுவீங்க, கொஞ்சம் சம்சம் தண்ணியை குடிப்பாட்டுவீங்க, கொஞ்சம் பேசுங்கம்மா, கொஞ்சம் சிரிங்கம்மா, புள்ள பாருங்கம்மா, நீங்க கதறுவீங்க, பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஈச்சப்பழத்தை நசுக்கி அதை மென்மையாக்கி எப்படியாவது வாயில கொஞ்சம் வச்சுட பார்ப்பீங்க. நீங்க அவங்களுக்கு சமீபத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் இருப்பீங்க, சூழ்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட நாங்க அவங்களுக்கு சமீபமாக இருப்போம். எங்களுடைய டீம் அங்க உங்களை விட அவங்களுக்கு சமீபமாக இருப்பாங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. வலாக்கின் லா துப்சிரூன், உங்களால பார்க்க முடியாது. இப்படியான ஒரு நிகழ்வு சக்கராத் என்பது தொண்டை குழியை உயிர் அடையும். அந்த நேரத்தில் அவனுடைய கெண்டை காலோடு கோதிட்டு கொள்ளும். இவன் பதறுவான், தடமாறுவான். இந்த நேரம் தான் சக்கராத் என்று சொல்லி திருமறை குர்ஆன் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த சக்கராத்துல நாங்க நினைக்க கூடாது இது வெறும் பாவிகளுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். வெறுமனே சொல்லுவாங்க தானே சிலர், பாரு சக்கராத்துல என்ன பாடுபடுறான், படுபாவி என்றெல்லாம் பேசுறதை நான் கேட்டிக்கிறோம். ஆனால் இந்த சக்கராத் என்பது ஒரு மனிதனை அது வாட்டி எடுக்காமல் விடும் என்று சொல்லவே முடியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4446வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயை விவரித்து கொண்டு வந்து அந்த நீண்ட ஹதீஸுடைய கடைசில சொல்றாங்க, ஃபலா அக்ரஹு ஷித்தல் மௌத் லி அஹதின் அபதன் பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஒரு மனிதன் மரண தருவாயில் கடுமையாக வேதனைப்படுவதை நான் வெறுக்க மாட்டேன். பஅதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு. ஏன் அவர்களையே அந்த அளவு அதுவாக்கி எடுத்திருக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் காண்கின்றோம். எனவே இந்த சக்கராத் என்று வந்துவிட்டால், இந்த சக்கராத்துடைய நிகழ்வுகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அவனுடைய பார்வை பதறது, பார்வை தொடர்றது. அவனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலம் தரவுல் இன்சான இதா மாத ஷக்ஸ பஸரஹு. நீங்க பார்த்திருக்கிறீங்களா, ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய பார்வை அப்படியே உயர்ந்திருக்கும், மேல் நோக்கி இருக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்டதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆலு பலா, ஆமியா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், ஃபதாலிக ஹீன யத்பஉ பஸரஹு நஃப்ஸுஹு. ஏன் தெரியுமா, அவனுடைய பார்வை அவனுடைய உயிரை பின்தொடர்கின்றது என்று சொன்னார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 921வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பார்வை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வில் இதை விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை மிச்சம் கவனமாக கவனியுங்கள். தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமா, அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்கு பார்க்குற நேரம் அவங்களுடைய பார்வை அப்படியே ஷக்க பஸருஹு, அது அப்படியே நிலக்குலைஞ்சு அது அப்படியே உயர்ந்திருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணை அப்படியே மூடுறாங்க. கண்ணை மூடி விட்டுட்டு சொல்கிறாங்க, கால இன்ன ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதன் மரணிச்சு விட்டால் அவனுடைய பார்வை அவனுடைய அந்த ஆன்மாவை தொடரும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குடும்பத்தாரை கூப்பிட்டு அழைக்கிறாங்க. கூப்பிட்டு அழைச்சி சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர். நீங்க உங்களுக்கு நலவை தவிர நீங்க வேறொன்றையும் பிரார்த்தித்துக் கொள்ளாதீங்க. ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன். நீங்க பிரார்த்திக்கிறதுக்கு வானவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜனாசா நடந்த அந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க நலவுகள் இல்லாம வேற வார்த்தைகளை கொண்டு ஒப்பாரி வச்சு நீங்க அப்படி ஏதாவது சொல்லி போட்டுறாதீங்க, வானவர்கள் ஆமீன் சொல்றாங்க. அதனால நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இன்றைக்கு ஜனாசா வீடுகள்ல சில இடத்துல ஆம்பளை மையத்துக்கு அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று போடுவாங்க, பெண் மையத்துக்கு அல்லாஹ் மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று சொல்லி அப்படி அந்த மையத்துக்கு மேல எழுதி ஒட்டி வச்சிருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்த்து ஓதுறதுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணை மூடி விட்டுட்டு சொல்றாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபீ சலமத. யா அல்லாஹ், அபூ சலமாவுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அந்த இடத்துல நான் மரணிச்சிருந்தால் அல்லாஹ் மக்ஃபிர் லி நியாஸ, யா அல்லாஹ் நியாஸ நீ மன்னிச்சிடு. வரஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன். அவரை நீ அவருடைய அந்தஸ்துக்களை உயர்த்தணும். எப்படி தெரியுமா, நேர்வழி போனாங்களே, நேர்வழி சென்றவங்களோட சேர்த்து இவருடைய அந்தஸ்தை உயர்த்திடு. வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின். அவர் விட்டு செல்றதுக்கு நீனே பொறுப்பாளனாக ஆக்கிடு. அல்லாஹ்வை பொறுப்பாளனாக ஆக்குறது மிக முக்கியமான ஒரு துஆ. கேட்கிறவங்களுக்கும் அல்லாஹ் அங்கு கேட்கறதுக்கு சொல்லி கொடுக்கிறான். வக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிச்சிடு, வலஹு அவரையும் மன்னிச்சிடு, யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனே. எப்படி துஆ, எப்ப துஆ கேட்டாலும் யாருக்காக கேட்கக்கூடிய நேரத்திலையும் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் பிரார்த்திக்கக்கூடிய வழிமுறையை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இந்த துஆவை நாங்க பாடமாக்கி கொள்ளணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த துஆவை ஜனாசாவை, அதாவது யாராவது ஒருத்தர் கஃபன் செய்யறவங்களோ அல்லது ஐனிக்கு பார்த்து ஒருத்தர் ஓதிட்டா போதும் என்று சொல்லி இல்லை, ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும். வக்ஃபிர் லனா, எங்கட பாவங்களும் மன்னிக்கப்படணும். வலஹு அவருடைய பாவங்களை மன்னிக்கணும் என்று சொல்லி இந்த துஆல அவருக்கு கேட்கறதுக்கு ஒரு முறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. கபரை விசாலமாக்கிடு, அதை ஒளிமயமாக்கிடு. எப்படி துஆன்னு பாருங்க. இன்றைக்கு விஷயம் தெரியாம மையத்தை பார்த்து என்னென்னமோ ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. மையத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற வேற ஜாதி ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இல்ல, இஸ்லாம் சொல்லி தருது, உங்களோட மையத்தா உங்களோட யாரு நீங்க ஓதுங்க அவங்களுக்காக, யா அல்லாஹ் அவருடைய பேரை சொல்லி அவருடைய பாவத்தை மன்னிச்சிடு. நேர்வழி பெற்றவங்களோட சேர்ந்து அவருடைய அந்தஸ்து உயர்த்திடு. சும்மா சாதாரணமா அந்தஸ்து ஏத்த சொல்லல, நேர்வழி பெற்றவங்களோட சேர்ந்து அவர் விட்டு செல்றதுக்கு அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பு சாட்டுறது. யாலா நீனே பொறுப்பாளன்.
எங்களையும் மன்னிச்சிடு, அவரையும் மன்னிச்சிடு. எவ்வளோ கருத்தாலுமே மிக்கதோ. அவருடைய கபரை விசாலமாக்கிடு, அவருடைய கபரை விசாலமாக்கிடு, அதை நீ ஒளிமயமாக்கிடு என்று சொல்லி அழகான ஒரு பிரார்த்தனை இருக்கு. இதை நான் கற்றுக் கொடுக்கணும். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 920வது செய்தியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை தொட்டே பதிவு செய்யப்பட்டார்கள். இந்த ஹதீஸ்ல நாங்கள் இந்த தலைப்புக்கு எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இன்ன ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸர், அவனுடைய பார்வை அந்த ஆன்மாவை பின்தொடரும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு நபி மொழியில, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் ஒருவர் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுறாங்க. அந்த செய்தியை உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறார்கள். புகாரில் 7377வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து பார்க்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை கையில் ஏந்தினோர்னு சொன்னாங்க, வனஃப்ஸுஹு தகஅகஉ கஅன்னஹா ஃபீ ஷன்னின், அந்த ஆன்மா ஒரு மாதிரியான திணறுது. எப்படி தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் அப்படியே வாய்ப்பையை கட்டி இறுக்கி மூடினா அதிலிருந்து வெளியாகிறதுக்கு எப்படி தடமாறுமோ அது போன்று அந்த ஆன்மா தடமாறுது, திணறுது என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் பார்வை திரளும், ஆன்மா பதற ஆரம்பிக்கும், ஒரு வகையான ஒரு வேதனை வரும். இன்னும் ஒரு நபிமொழியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2685வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரண தருவாயில் ஒரு மனிதன், அவனுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இதா ஷஹ்ஸல் பஸர், அவனுடைய பார்வை ஒரு மாதிரியான நிலை கொலை ஆரம்பிக்கும், தடமாற ஆரம்பிக்கும். வஹ்ஷ்ரஜ சதுர், அவனுடைய உள்ளம் படபடக்க ஆரம்பிக்கும். ஒரு செம்பு பாத்திரத்தில் கொதிக்கக்கூடிய நீரை வச்சா எப்படி படபடக்குமோ அது போன்று அவனுடைய உள்ளம், அவனுடைய நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்கும். வக்ஷஅர்ரல் ஜில்த், அவனுடைய உடம்புல அப்படியே மெயிர் சிலிக்க ஆரம்பிச்சிடும், அவனுடைய ரோமங்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். வதஷன்னஜத்தில் அஸாபிஉ, அவனுடைய விரல்கள் அப்படியே கோதிக்கொள்ளும். ஒன்று, அவனுடைய பார்வை திரள ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான படபடப்பு ஏற்படும். அவனுடைய உடல் ஒரு வகையான மெய் சிலிர்த்தல், ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும், அவனுடைய விரல்கள் அப்படியே கோதிக்கொள்ளும் என்று இந்த செய்தியில சொல்லி காட்டிவிட்டு, ஃபஇந்த ذلك من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றாங்க, இந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறாங்களோ அல்லாஹும் அவர்களை சந்திக்க ஆசைப்படுகிறார். இந்த நேரத்தில் யார் அல்லாஹுவை சந்திப்பதில் வெறுப்பு கொள்கிறார்களோ அவர்களை சந்திப்பதில் அல்லாஹும் வெறுப்பு கொள்கின்றான் ஒரு செய்தியும் சேர்த்து சொன்னார்கள். அப்படியானால் இந்த சக்கராத்துடைய நிகழ்வு என்று வரக்கூடிய நேரத்தில் யாருக்கோ நடக்க போகிறது அல்ல, திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன், நமக்கு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகத்துடைய இன்பங்கள் அப்படியே இருக்கிறது. நம்முடைய சொத்து சுகங்கள், நம்முடைய அன்பான கணவர், நம்முடைய தந்தை தாய்மார்கள், நம்மை சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு அப்படி எம்மை பராமரித்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் என்றால் இந்த நேரத்தில் நம்முடைய மௌத் தாயிகத்துல் மௌத்தாக இருக்க வேண்டும், சுவைக்குரிய மௌத்தாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூலிகளை அடைய முடியும். இந்த நேரத்தில் அல்லாஹுவை சந்திப்பதில் யார் ஆசை கொள்கிறார்களோ அவர்களை சந்திப்பதில் அல்லாஹும் ஆசை கொள்கிறான். இந்த நேரத்தில் நமக்கு இது வெறுப்பாக இருந்தால், நம்முடைய உயிர் போறது நமக்கு வெறுப்பாக இருந்தால், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய ஆசா பாசங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் சம்பாதித்து வைத்த, நமக்காக சம்பாதித்து வைக்கப்பட்ட அனைத்தும் நமக்கு இன்பமாக காணப்படுமாக இருந்தால், இந்த நேரத்தில் அல்லாஹும் நம்மை சந்திப்பதில் வெறுப்பு கொள்கிறான். அல்லாஹு அக்பர். இன்னும் ஒரு நபி மொழியில் இந்த சக்கராத்துடைய நிகழ்வில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு ஹிப்பான்ல 3010வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 2684வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஆசைப்படுறாங்களோ அவங்கள அல்லாஹ்வும் சந்திக்க ஆசைப்படுறான். யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதுல வெறுப்பு கொள்றாங்களோ அல்லாஹ்வும் அவர்களை சந்திக்கிறதுல வெறுப்பு கொள்றாங்க என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், கராஹியத்துல் மௌத், நாங்களும் அதாவது மௌத்துடைய நேரத்தில் யா சொல்றீங்க,
அந்த நேரத்திலேயா ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத், நாங்கள் எல்லாருமே மௌத்தை வெறுக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்க. லைஸ கذلك ولكن المؤمنين اذا بشر برحمة الله ورضوانه وجنته, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு காட்டப்படுது சுவர்க்கம், அவனுக்கு இன்பங்கள் காட்டப்படுது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரிதுவான் அவனுக்கு காட்டப்படுது. பொருத்தத்தில் கொண்டு அவனுக்கு இந்த நேரத்தில் நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அவன் அஹப்ப லிகா அல்லாஹ் வ அஹப்ப அல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வை சந்திக்கிறதுல அவன் விருப்பம் கொள்வானாக இருந்தால் அல்லாஹும் அவனை சந்திக்கிறதுல விருப்பம் கொள்றான். வ இன்னல் காஃபிர இதா புஷ்ர பி அஸாபில்லாஹி வ சஹ்திஹி இப்ப இவனுக்கு ஒரு பாவிக்கு அவனுக்கு தண்டனை கொண்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய வெறுப்பை கொண்டும் இவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இவன் மரணிப்பதை வெறுப்பான், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பு கொள்வான், அல்லாஹும் இவனை சந்திப்பதில் வெறுப்பு கொள்வான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. இப்ப இந்த நிகழ்வை பொறுத்தவரையில தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வு ரெண்டு வகையில நடக்க போகுது. இந்த நிகழ்வு திருமறை குர்ஆன்ல வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா ரெண்டு வகையில நடக்க போகுது. எப்படி தெரியுமா? ஒன்று படக்கூடும், அல்லது வன்னாஷிதாத்தி நஷ்தா, ஒரு கட்டை அவிழ்த்தெடுப்பது போன்று, அந்த கட்டை மெதுவாக கலட்டி எடுப்பது போன்று மென்மையாக உயிர் உடலை விட்டு கலட்டி எடுக்கப்படும். இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான். இந்த ரெண்டு நிகழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை, அந்த நிகழ்வுகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எப்படி விவரிக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபுஸ்ஸிலத்ல 30வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا, யார் ரப்பி அல்லாஹ் என்று சொல்றதுல அந்த கொள்கையில தௌஹீதுல யார் உறுதியாயிக்கிறாங்களோ, இஸ்திகாமத் ஆயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி இறக்கப்படுவாங்க. வானவர்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். சூரா அஹ்காப்ல சொல்லும் பொழுது ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார் இந்த வசனத்துல, அல்லா தஹாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நன்மாராயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் மீந்தீங்களே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்ந்தீங்களே, நிறைய நன்மைகளை செஞ்சீங்களே, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இதோ இருக்கின்றது என்று சொல்லி அதை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும். யாருக்கு? ஒரு நல்ல மனிதர், ஒரு முஃமினான ஒருவன், அல்லாஹ்வை ஏற்று அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு. அது மாத்திரமல்ல, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, யோசிச்சு பாருங்க, கற்பனையில் எடுப்போம். இந்த வசனத்துல வானவர்கள் வந்து எங்களோடு இப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். சொல்லுவாங்க வானவர்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலேயும் நாம் தான் உங்களுக்கு நண்பர்கள், தோழர்கள், பாதுகாவலர்கள். உலகத்தில் நீங்க பாவங்கள் செஞ்சு கொள்ளாம நீங்க அந்த இடத்துல போற நேரம், அதோ நாங்கள் உங்களை அப்படியே திசை திருப்பி நாங்கள் கொண்டு சென்றுட்டோம், உங்களுடைய பாவங்களுடைய வலைகளை மாற்றி விடல, நாங்கள் உங்களை காப்பாற்றினோம், உங்களுக்கு சுவர்க்கத்தை எடுத்து தரணும் என்றதுக்காக வேண்டி மறுமையிலையும் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்க அங்க எதெல்லாம் ஷஹவாத் கொள்றீங்களோ, எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்க கேட்கிறதும் அங்க உங்களுக்கு கிடைக்கும், கேட்கிறதும் கிடைக்கும். நீங்க எதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறீங்களோ அதுவெல்லாம் கிடைக்கும். உலகத்தில் கட்டுப்பாடோடு உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டீங்களே, இதற்காக வேண்டி நாளையுடைய மறுமையுடைய நாளில் உங்களுக்கு இவ்வளவும் கிடைக்கும் என்று சொல்லி சக்கராத்தில் வானவர்கள் நன்மாராயம் சொல்லுவார்கள். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான நீண்ட நபிமொழியில விவரிக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால்,
இன்னல் அப்தல் முஃமின், ஒரு முஃமினான அடியான், இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா, உலக வாழ்க்கையை துண்டித்துக் கொண்டு வ இக்பாலி மினல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு, மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயணிக்கிறாரு. இந்த நேரத்தில் நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் பியதுன் வுஜூஹ், வெண்ணிற தோற்றத்துடைய வானவர்கள் வருவாங்க. எங்கிருந்து? வானத்தில் இருந்து வந்து அவர்கள் எப்படி தெரியுமா? கஅன்ன வுஜூஹும் ஷம்ஸ், சூரியனை போல பிரகாசமாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, சூரியனை போல பிரகாசமான தோட்டத்தில் வந்து மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சுவர்க்கத்திலிருந்து கஃன் எடுத்துட்டு வருவாங்க. வ ஹனூதும் மின் ஹனூத்தில் ஜன்னா ஹத்தா யஜ்லிசு மின்ஹும் அத்தல் பஸர். வந்த வானவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? உயிரை கைப்பற்ற வரல. இப்போ இவங்க எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து நன்மாராயம் சொல்ல வந்த வானவர்கள். இவங்க எல்லாம் எங்க தெரியுமா உட்காருவாங்க? யஜ்லிசு மின்ஹும் அத்தல் பஸர், பார்வை எற்ற தூரத்தில் அப்படியே உட்காருவாங்க. நிறைய வானவர்கள் வந்து உட்கார்ந்து இவருக்கான வாசனை என்ன, கஃன் என்ன, எல்லாம் சுவர்க்கத்திலேருந்து கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இப்போ வருவாரு. சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், இப்பதான் மலக்குல் மௌத் வருவாரு, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வருவாரு. ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அவர் வந்து எங்க தெரியுமா உட்காருவாரு? தலைமாட்டுல உட்காருவாரு. தலைமாட்டுல உட்காருவாரு. தலைமாட்டுல உட்கார்ந்து ஃபயகூலு ஐயத்துஹன் நஃப்ஸு தையிபத்து, மனமான ஆத்மாவே சொல்லுவாங்க, உலகத்தில் இருந்த தூய்மையான ஆத்மாவே, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடந்த ஆத்மாவே, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி நடந்த ஆத்மாவே என்று சொல்லி அந்த ஆத்மாவை அழைப்பார்கள். அஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பாலும் வெளியேறிவிடு என்று சொல்லி அழைக்கப்படும். அந்த நேரத்தில் அந்த உயிர் ஃபதஹ்ருஜு தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மன் ஃபிஸ் ஸிகா, அந்த உயிர் எப்படி தெரியுமா வெளியேறும்? தண்ணி குவளையில் இருந்து அப்படி நீரை சாக்கிற நேரம், குவளையை சாக்கிற நேரம் சொட்டு சொட்டாக எவ்வளவு மென்மையாக தண்ணீர் வெளியேறுமோ அது போன்று அந்த உயிர் உடலை விட்டு மிக மென்மையாக அழகான முறையில் உயிர் உடலை விட்டு வெளியேறிவிடும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அந்த நேரத்தில் ஃபயஅஹுதஹா ஃபஇதா அஹதஹா லம் யதுஊஹா ஃபி யதிஹி தர்ஃபத ஐன், உயிரை எடுத்த வானவர்கள் கம் சிமிற்ற நேரம் கூட தங்களுடைய கரங்கள்ல உயிரை தாமதித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்காமல் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? ஃபஜஅலூஹா ஃபீ தாலிகல் கஃபனி வ ஃபீ தாலிகல் ஹனூத், அப்படியே அந்த சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃன் பண்ணுவாங்க. அப்படியே கஃன் செஞ்சு சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த வாசனையை கொண்டு அப்படியே அவரை வாசனையால் அலங்கரித்து ஃபயஹ்ருஜு மின்ஹா கஅத்-தய்யிபி நஃப்கத் மிஸ்க் உஜிதத் அலா வஜ்ஹில் அர்த், பூமியில இருந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் கஸ்தூரி, என்ன வாசனையில் உயர்ந்த கஸ்தூரியின் நறுமணம் இருக்கின்றதோ அந்த நறுமணத்துடன் அது அழைத்து செல்லப்படும், கொண்டு செல்லப்படும். ஃபயஸ்அதூன பிஹா ஃபலா யமுர்ரூன பிஹா அலல் மலக்கின் மினல் மலாயிகா, கொண்டு போற நேரம் கேட்ல மாறி அப்படியே கையை போட்டு வானவர்கள் நம்முடைய உயிரை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உள்ள வானவர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தாமல் விடமாட்டார்கள். எதுக்காக? இல்லா காலு, கேட்காம விடமாட்டாங்க. என்ன தெரியுமா? மஹாத ரூஹ் தய்யிப், யாரப்பா இந்த மனமான ஆத்மா, யாரப்பா இந்த இனிமையான ஆத்மா, மனம் கமல கொண்டு வாரீங்களே, சுவனத்தின் கபடுகளை கொண்டு அவரை அப்படியே அலங்கரித்து கொண்டு வாரீங்களே, சுவனத்தின் வாசனைகளை கொண்டு அப்படியே அவர்களை வாசம் கமல கொண்டு வாரீங்களே, யார் இந்த ஆத்மா என்று சொல்லி அந்த வானவர்கள் கேட்காம விடமாட்டாங்க. அல்லாஹு அக்பர்! எப்படியான ஒரு நிகழ்வு! அந்த நேரத்தில் ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலானின் பி அஹ்ஸனி அஸ்மாஹி அல்லதி கானூ யுஸம்மூனஹு பிஹா ஃபித் துன்யா, அந்த நேரத்தில் வானவர்கள் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி தந்தையின் பெயரை சேர்த்து சொல்லப்படும்.
ஒரு புள்ள நல்ல முறையில் வாழுதா பாருங்க. அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது எப்படி போறார் பார்த்தீங்களா? எப்படி போறாரு? சொல்றதுல ஒரு ஆசை பெருமை இருக்குதானே. ஏண்ட புள்ள நல்லொழுக்கம் உள்ள என்று சொல்ற நேரத்தில் ஒவ்வொரு தாய்மாருக்கும் பெற்றோருக்கும் எவ்வளவு பெரிய ஆசை இருக்கிறது. ஒரு புள்ள ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டா பெற்றோர்கள் சொல்லுவாங்க பாருங்க, தாய்மார் சொல்லுவாங்க, வாப்பா வரக்கூடாது பாருங்க என் புள்ள எப்படி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறான், என் புள்ள பாருங்க ஸ்கூல்ல எப்படி நல்ல பேர் எடுத்திக்கிறான் என்று சொல்லுவாங்க. அதே ஒரு தவறு செஞ்சா உங்களோட பிள்ளைய பார்த்தீங்களா மானத்தை வாங்கிட்டு வந்துட்டான், இப்படித்தானே சொல்றது. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களை கொண்டு சொல்ல வைப்பான். யார் தெரியுமா? இவங்க இன்னாருடைய மகன் இன்னார், தொழுதவங்க, பிடிச்சவங்க, ஜக்காத் கொடுத்தவங்க, சதக்கா ஹஜ்ஜுகள்ல ஈடுபட்டவங்க, நன்மைகளை அடுக்கி கொண்டு போன இந்த ஆத்மா இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அது மட்டுமல்ல, உலகத்தில் உலகத்தில் என்ன அழகான பேர் அவருக்கு வைக்கப்பட்டிருந்துச்சோ அந்த பேரை கொண்டு இவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். ஹத்தா யன்திஹு பிஹா இல ஸமாஇ துன்யா, உலகத்திலிருந்து அப்படி வானத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இன்னும் வானத்தின் கதவுகள் திறக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். வானத்தின் கதவுகள் திறக்குமாறு அங்கு சொல்லப்படும். அங்கு அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். வரவேற்பார்கள், அவரை நெருக்கி வரவேற்று ஒவ்வொரு வானத்திலும் எங்கு வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுன்தஹ இல ஸமாஇ ஸாபிஅ, 7வது வானம் வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். அப்படியே வரவேற்று கொண்டு இவர்களை அழைத்து சென்று கொண்டு இருப்பார்கள் வானவர்கள். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அப்பொழுது சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன். நான் ஒருக்கா சொன்னேனே, ஒரு புள்ள நலவு செஞ்சா ஏண்ட புள்ள என்று சொல்லி தாய்மார் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க தானே. அது போன்று அல்லாஹ் சொல்லுவான், உக்துபு எழுதுங்க. எங்க தெரியுமா? யார தெரியுமா? அபுதி, ஏண்ட அடியான. எங்க? இல்லியீன் என்றதுல எடுங்க. இல்லியீன் என்றால் என்ன? கல்லா இன்னல் அப்ரார லஃபீ இல்லியீன், அப்ரார்கள் நல்லவர்களுடைய நபியே, இல்லியீன் என்பதை உங்களுக்கு அறிவித்து கொடுத்தது எது? கிதாபும் மர்கூம், இது செயல்கள் எழுதப்படக்கூடிய ஏடு. யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன், இதை யார் தெரியுமா பார்வையிடுவாங்க? இதை யார் தெரியுமா கையடிப்பாங்க? வானவர்கள் கையடிக்கக்கூடிய, வானவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய ஏடு அபரார்களுடைய ஏடு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் அபரார்கள் என்றால் யார் என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஒரு சந்தர்ப்பத்தில். எனவே இந்த அபரார்களுடைய உயிர்களை எழுதப்படக்கூடிய அந்த ஏற்றில் அல்லாஹ் என்னுடைய இந்த அடியானுடைய உயிரை எழுதுங்க, எழுதிட்டு வஈது அப்தி இலல் அர்து, அவனை பூமிக்கு திருப்ப அனுப்புங்க, என்னுடைய அடியான திருப்ப அனுப்புங்க. ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும் வஃபீஹா உஈதுஹும் வமின்ஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உக்ரா. நான் அவனை படைச்சேன் மண்ணாலேயே, மண்ணிலேயே திரும்ப அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், திரும்ப அதே மண்ணில் இருந்து தான் நான் அவனை எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தாஹால கூட நினைவு சரியாக இருந்தால் சூரா தாஹா, மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. ஒரு சிலர் என்ன செய்வாங்கடா, இதை வச்சு சொல்லுவாங்க, மண்புடி 3 கபூரில் தலைமாட்டில் வைக்கிறதுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவாங்க. இல்லை, பிழையான புரிதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணாலே உங்களை படைத்தேன், அதற்கே திருப்பி உங்களை கொண்டு வருவேன், அங்கிருந்தே உங்களை திரும்ப எழுப்பாட்டி கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதன் பிறகு அவனுடைய உயிர் அப்படியே உலகத்துக்கு கொண்டு வந்து அப்படியே விடப்படும். அதன் பிறகு கபருடைய நிகழ்வு இன்ஷா அல்லாஹ், நல்ல மனிதர்களுடைய கபர் எப்படி இருக்கும், தீய மனிதர்களுடைய கபர் எப்படி இருக்கும் என்பதை இந்த நபிமொழியுடைய தொடர் பகுதிகளில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சக்கராத் என்றால் அது வேறொரு சந்தர்ப்பத்தில். சக்கராத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் அப்படியே நல்லவனுடைய உயிர் அப்படியே அவனுக்கு திருப்ப கொடுக்கப்படும் இல்லியீன் என்ற ஏட்டில் பதிவு செய்துவிட்டு
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர்களை கொண்டு நல்ல முறையில் மென்மையாக இனிமையாக கட்டை கலட்டி எடுப்பது போன்று நீர் குவளையில் இருந்து தண்ணீர் சொட்டக்கூடிய நேரத்தில் எவ்வளவு மிருதுவாக சொட்டுமோ அது போன்று நம்முடைய உயிர்களை பிரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். அதே நேரத்தில் தாய்மார்களே, சகோதரிகளே, கெட்ட மனிதன், ஆக மோசமான மனிதன், இவனுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்வை விவரிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஃபுர்கான்ல 22வது வசனத்தில். அங்கே நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டுச்சு தானே, இங்கே சொல்றான், யௌம யரவுனல் மலாயிகத லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன் வயகூலூன ஹிஜ்ரன் மஹ்ஜூரா. எந்த ஒரு நன்மாராயம் அங்கு சொல்லப்பட மாட்டாது. பாவிகளுக்கு இன்பங்களை துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லித்தான் சொல்லப்படுமே தவிர அந்த முஜ்ரிமீன்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு நன்மாராயங்களும் சொல்லப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்ஆம் 93வது வசனத்தை சொல்லும் பொழுது, வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத்தி வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம் அக்ரிஜூ அன்ஃபுஸகும். வானவர்கள் அந்த ஆத்மாவை பார்த்து, நபியை நீங்க அந்த நேரத்தில் நீங்க அந்த அநியாயக்காரர்களுடைய உயிர்களை கருண கொடூரமாக கைப்பற்றக்கூடிய நேரத்தை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா வானவர்கள் கையை நீட்டி சொல்லுவார்கள், நீ வெளியேறிடு வெளியேறிடு என்று சொல்லி அழைப்பார்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவு தரக்கூடிய வேதனையை கொண்டே நீ வெளியேறிடு. பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக் وكنتم عن آياته تستكبرون. நீ உண்மை அல்லாத சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு மக்களை வழிகெடுத்து நீனும் வழிகேட்டில் இருந்தாய், பெருமை அடித்துக் கொண்டிருந்தாய். உன்னோட வீட்டு வாசலுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ் இதுதான் என்று சொல்லி உண்மையை சொல்ற நேரம் நீ என்ன செஞ்சாய்? கணக்கெடுக்கல, உதாசீனப்படுத்தினாய். ஏதோ மார்க்கம் இல்லாத சில விஷயங்களை போட்டு சமூகத்தை குழப்பிக் கொண்டிருந்தாய். பிதஅத்துக்களையும் ஷிர்க்குகளையும் அனாச்சாரங்களையும் மறவேற்றி கொண்டிருந்தாய். மாற்று மத கலாச்சாரங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாய். உன்னோட திருமண வீடாக இருக்கலாம், உன்னோட இன்ன பிற நிகழ்வுகளாக இருக்கலாம், எங்கெல்லாம் மாற்று மத கலாச்சாரங்களை புகுத்த முடியும் அதெல்லாம் புகுத்தி கொண்டு நீ பெருமை அடிச்சு கொண்டு குர்ஆன் சுன்னாவின் போதனைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்தாயே. இப்ப நீ நோவினை தரக்கூடிய இழிவு தரக்கூடிய வேதனையின் பால் வெளியேறு என்று சொல்லி வானவர்கள் அவர்களை அழைப்பார்கள். இந்த நேரத்தில் உயிர் உடலை விட்டு வெளியே வராது. உயிர் அப்படியே உடலுக்குள் எங்காவது ஒளிந்து அப்படியே தப்பிக்கொள்ள முடியுமா என்று உடல் எங்கேயாவது பரவிக்கொள்ளும். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்ஃபால்ல 50வது வசனத்தை சொல்லும் பொழுது, வலவ் தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யضربூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும் வذூகு அஸாபல் ஹரீக். நபியே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிராகரிப்பாளர்களுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வானவர்கள் வந்து அடிப்பாங்க, சம்மட்டியால் அடிச்சு அவருடைய முகங்கள்ல புறங்கள்ல அடிச்சு வேதனையை சுவைத்துக்கொள், சுட்டரிக்கக்கூடிய வேதனையை சுவைத்துக்கொள் என்று சொல்லி அடித்து 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 உயிரை கைப்பற்றுவாங்க. فكيف اذا توفتهم الملائكه يضربون وجوههم وادبارهم. அல்லாஹ்வே கேட்கிறான். சாதாரண இராணுவத்தின் காவல்துறைகளின் ரத்தி போன்று கிடையாது. அடித்தா ஏதோ கட்டு போட்டோம், காயம் மாறுற வரைக்கும் மருந்து கட்டினோம், உழுக்கினத்தை உழுக்கின என்று சொல்ற அளவுக்கு சாதாரண உலகத்தின் லத்திகள் போன்று அல்ல. வானவர்கள் அடிப்பாங்க. நபியே, ஃபகைஃப இதா தவஃபத்துஹுல் மலாயிகத்து யضربூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும். முஹம்மது சூரா முஹம்மது அல்லாஹ் கேட்க, நபியே இந்த நிகழ்வை பார்த்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் வானவர்களை கொண்டு அடிக்கிறத எப்படி தாங்க முடியும்? எப்படி இருக்கும் அவங்களுடைய முகத்திலையும் புறங்களையும் அடிக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு கருண கொடூரமான ஒரு நிகழ்வு தான் பாவிகளுடைய மரண தருவாய் என்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நபிமொழியுடைய தொடரில் சொல்லும் பொழுது, வ இன்னல் அப்தல் காஃபிர், ஒரு நிராகரிப்பாளனுடைய
உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரம், இதா கான ஃபி கிதாஇ மின துன்யா வ இக்பாலி மினல் ஆஹிரா, அவருடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரம், உலக வாழ்க்கையை துண்டித்துக் கொண்டு மறுமையுடைய வாழ்க்கையை வ இக்பாலி மினல் ஆஹிரா ஆரம்பித்து தொடரக்கூடிய அந்த நேரத்தில் நஸர இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் சூதுல் வுஜூஹ், கருநிற தோற்றத்துடைய வானவர்கள் வானத்தில் இருந்து வந்தமர்வார்கள். மஅஹுல் முசூஹ், ஒரு முசூஹை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வந்து ஃபஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், அவங்க அந்த வானவர்கள் நல்ல வானவர்கள் உட்கார்ந்தது போன்று இவர்களும் பார்வையற்ற தூரத்தில் அப்படியே உட்கார்ந்து கொள்வாங்க. சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், அதன் பிறகு மலக்குல் மௌத் வருவார். மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் இஸ்ராயில் இஸ்ராயில் என்று சொல்லுவாங்களே, அது அல்ல, அவர் அல்ல. ஒவ்வொருவருக்கும் என்று குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், அவரவர்க்கென்று உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்று தான் சொல்றான். தவஃபத்து ருசுலனா, அல்லாஹ்விடத்தில் வானவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. பைத்துல் மஅமூரை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் பிறகு ஆரம்ப வரிசையில் 70,000 வானவர்கள் அந்த பைத்துல் மஅமூரில் வைத்து சுஜூத் செஞ்சார்கள். மீண்டும் அவர்களுக்கான அவகாசம் உலக அழிவு நாள் வரையில் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் மாறி மாறி பைத்துல் மஅமூருக்குள் பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. உலகத்தில் உயிரை கைப்பற்றுவதற்கென்ற இஸ்ராயில் என்று ஒரு வானவர் தான் இருக்கின்றார் என்றால், உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நலவை சொல்வதற்கோ கெடுதியை சொல்வதற்கோ அல்லாஹ் ஏன் வானவர்களின் அணிவகுப்பை அங்கு அனுப்புகிறான்? நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பா, போங்க போயிட்டு சொல்லுங்க. தீயவர்களுக்கு அவர்களுக்கு நீங்க எந்த நன்மாராயம் சொல்லாதீங்க, அவர்களுக்கு கெடுதிகளை சொல்லுங்கன்னு சொல்லி ஏன் அந்த வானவர்களின் அணிவகுப்புகளை அல்லாஹ் அனுப்புகிறான்? வானவர்களின் எண்ணிக்கைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. அங்கு வருவார். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத் ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அவர் வந்து தலைமாட்டில் உட்காருவாரு. ஃபயகூலு யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸத்து அஹ்ருஜி இலா ஸஹ்தின் மினல்லாஹி வ கதப், கெட்டவனே, கெட்ட ஆத்மாவே, துர்நாற்றம் பிடிச்சவனே, உலகத்தின் அல்லாஹ்வில் கட்டளைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் உதாசீனப்படுத்தி வாழ்ந்தவனே, மமதை கொண்டு பெருமை அடித்து வாழ்ந்தவனே, சொல்லக்கூடிய நேரத்தில் நீ நலவுகளை எல்லாம் அடைய தேவையில்லை என்று உதாசீனப்படுத்தி கொண்டு பாவத்திலே உன்னுடைய வாழ்நாளை கழித்த ஆத்மாவே, வெளியேறி விடு. இலா ஸஹ்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வுடைய வெறுப்பின் பாலும் கோபத்தின் பாலும் நீ வெளியேறி விடு என்று சொல்லி அந்த வானவர்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிர் எப்படி தெரியுமா? ஃபதஃப்ருக்கு ஃபீ ஜஸதிஹி ஃபயன்தஸிஉஹா கமா யுன்தஸிஉ ஸஃபூது மின ஸுஃபில் மப்லூல், ஒரு கொட்டனில் ஈரமான கொட்டனை ஒரு முள்ளு கம்பி மாதிரி ஒன்றில் அப்படியே அல்லது வால் மாதிரி ஒன்றில் அப்படியே சுற்றிட்டு ஒரே அடியாக இழுத்தெடுத்தா எப்படி கிழிஞ்சு கொண்டு வருமோ, ஒரு முள்ளு வேலி ஒன்று இருக்கு, அதில் ஈரமான ஒரு கொட்டன் உடுப்பை காய போட்டுட்டு அது அப்படியே சிக்கினோன்னு இழுத்தெடுத்தா எப்படி கந்தலாகி பிஞ்சு கொண்டு வருமோ, அது போன்று அவனுடைய உயிர் கலட்டி எடுக்கப்படும். அந்த வேதனை அவன் அனுபவிக்கவே வேண்டும். அந்த உயிரை கையில எடுத்த உடனே வானவர்கள், அந்த உயிரை கையில எடுத்தோடனே அந்த வானவர்கள் கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு கூட தாமதிக்காமல் அதை அப்படியே என்ன செய்வாங்க என்று சொன்னா, நரகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த மசூஹில் அவங்க அப்படியே அதை கஃபன் செய்வாங்க, அதை அப்படியே சுற்றுவாங்க. யஹ்ருஜு மின்ஹா கஅன்தனி ரீஹ் ஜீஃபத்தின், அதன் பிறகு பூமியில இருந்து உஜிதத் அலா தஹ்ரில் அர்த், பூமியில உள்ள ஆக துர்நாற்றமுடைய ஆத்மாவாக இந்த பூமியில இருந்து இந்த ஆத்மா கொண்டு போயிட்டு சேர்க்கப்படும். ஃபலா யமுர்ரூன பிஹா அலல் மலக்கி மினல் மலாயிக்கத்தி இல்லா காலு, வானவர்கள் அவர்கள் அந்த வானவர்களை தடுத்து நிறுத்தி கேட்காமல் விடமாட்டார்கள். என்ன கேட்காம விட மாட்டாங்க? மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், யார் இந்த நாட்டம் பிடிச்ச அசிங்கமான துருநாற்றம் பிடிச்ச ஆன்மா என்று கேட்காம விட மாட்டாங்க. அப்ப அங்கு நல்லவர்களுக்கு எப்படி ஒரு
வர்ணனையோடு கொடுத்தாங்களோ அது போன்று இல்லாமல் இவர்களுக்கு நேர்மாற்றமாக ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலானின் பி அக்பஹி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யுஸம்ம பிஹா ஃபித் துன்யா, இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி அங்கும் சொல்லப்படும். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து உருவாக்குவாங்க. அவனை பார்த்தா நல்ல புள்ள, இயற்கையான நல்ல மார்க்கத்தில் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இயற்கையான மார்க்கத்தில் பிறந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு காப்பை போட்டு, பேஸ்லேட்டை போட்டு, மோதிரத்தை போட்டு, மாலையை போட்டு, ரஷ்யாதுக்காரமாய் கட்டை வெட்டி, ஏன்னா இப்படி உருவாக்குவாங்க பிள்ளைகளை, பெற்றோர்களை. வீட்டில் நல்ல சூழல் இருக்கும், டிவியை கொண்டு வந்து வச்சு பாட்டு படம் என்றெல்லாம் பார்க்க வச்சு இப்படி பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சோறாக்குறது பெற்றோர்கள். அங்கு சொல்லப்படும் இன்னாருடைய மகன் இன்னார், நலவா இருந்தாலும் சொல்லப்படும், கெடுந்தியா இருந்தாலும் இந்த நாற்றம் பிடிச்ச ஆத்மா அவருடைய வாப்பாவோட பேரோட பற்றி சொல்லப்பட்டு உலகத்தில் என்ன கெட்ட பேரை கொண்டு அவர் அழைக்கப்பட்டாரோ அது போன்று அவருக்கு அவருடைய பேரை அறிமுகம் செய்யப்படும். அந்த நேரத்தில் ஹத்தா யன்தஹிய பிஹா இல ஸமாஇ துன்யா ஃபயஸ்தஃப்தஹு லஹு, வானத்தின் கதவுகள் திறக்குமாறு போய் வானவர்கள் சொல்லுவார்கள். ஃபலா யுஃப்தஹு லஹு, வானத்தின் கதவுகள் அங்கு திறக்கப்பட மாட்டாது. சும்ம கர்அ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமா. குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுவாங்க. அதாவது அந்த வசனம் முழுமையாக இன்னல்லதீன கஸ்ஸபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சொல்லக்கூடிய நேரத்தில் பொய்ப்பித்து பெருமை அடித்து வாழ்ந்தவர்கள். என்ன இதெல்லாம் நாங்கள் பின்பற்றணுமா, இதெல்லாம் என்ன உண்மைதானா என்று பொய்ப்பித்து கொண்டு குர்ஆன் சுன்னாவை நிராகரித்து உதாசீனப்படுத்தி வாழ்ந்தவர்கள், பெருமை அடித்து கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர்களுக்காக வேண்டி லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத், ஒரு ஒட்டகம் ஊசியுடைய காதுல நுழைற வரையில ஊசியுடைய காதுகள்ல மாட்டானவன். அப்படியானால் ஒட்டகம் என்பது ஊசியினுடைய காதுகள்ல நுழைறது என்ற சாதாரண விஷயமா? இல்ல, சாத்தியம் இல்லாத விஷயம். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள் சுவர்க்கம் நுழைகிறது அவ்வளவு கஷ்டமான காரியம். இவர்களுக்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அந்த நேரத்தில் உக்துபு கிதாபஹு, அங்கு அல்லாஹ் என்ற அடியான் என்று சொன்னானே நல்ல மனிதர்களுக்கு, இவர்களுக்கு அப்படி சொல்ல மாட்டான். இவர்களே அவனை நீங்கள் எங்க தெரியுமா எழுதணும்? உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீனின் ஃபில் அர்தி சுஃபலா, பூமியில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஜ்ஜீன்ல இவனுடைய உயிரை எழுதிடுங்க. சிஜ்ஜீன் என்றால் என்ன? கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார் லஃபி சிஜ்ஜீன், பாவிகளுடைய, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவர்களுடைய பதிவேடுகள் எழுதப்படக்கூடிய அந்த ஏடு தான் சிஜ்ஜீன். ஒமா அதிராக்கமா சிஜ்ஜீன், நபியே சிஜ்ஜீன் என்பதை உங்களுக்கு அறிவித்து கொடுத்தது எது? கிதாபுஹு மர்கூம், கிதாபும் மர்கூம், இது செயல்கள் எழுதப்படக்கூடிய ஏடு. வயலு யோம இதிலில் முகதிபீன், அந்த பொய்யர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். அங்கு எழுதப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு அங்கு நரகம் தான், கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உயிரையும் உலகத்துக்கு தூக்கி வீசி விடுவான். வானவர்களுக்கு சொல்லுவான், அதாவது ஃபதுத்ரஹு ரூஹஹு தர்ஹன், நீங்க அவனை அப்படியே அதை தூக்கி வீசிடுங்க என்று சொல்லி அவனுடைய உயிர் திரும்ப அவனுடைய உடலுக்கு வழங்கப்படும். அதன் பிறகு கபருடைய நிகழ்வு இருக்கிறது. அதன் பிறகு கபருடைய நிகழ்வு இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் தனித்தலைப்போ. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வானவர்கள் நாங்க வாழ்ற சூழ்நிலையை கண்காணிக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் மரணிப்பான், எப்படி மரணிப்பானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவான். யுபாசு குல்லு அப்தின் அலா மா தஅலை. எனவே அவன் மரணிப்பது என்பது அவனுடைய வாழக்கூடிய சூழலை பொறுத்து. ஒரு மனிதன் பாவத்தோடு உலகத்துடைய இன்பங்களுக்கு மதிமயங்கி உலகத்துடைய ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு மாறு செய்தவனா அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அதே நிலைமையில் மரணிக்கப்பட்டு அதே நிலைமையில் தான் எழுப்பாட்டப்படுவான்.
இந்த உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நாங்க தெரிவு செய்யணும், எந்த நிலையில ஏண்ட உயிர் பிரியணும் என்பதை நாங்க தான் முடிவெடுக்கணும். இந்த நேரத்தில் அங்க வந்து தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அவன் சொல்லுவான், அந்த நேரத்தில் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, இப்ப மௌத்த பாக்குறேனே, சக்கராத்தை பாக்குறேனே, வலைசதி தௌபத்துல் லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத் قال இன்னி துபுத்துல் ஆன். பலைசத் தோபா என்ற தோபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யார் தெரியுமா? மௌத்து வரையிலையும் பாவங்களை செஞ்சு இருந்துட்டு கால இன்னி துபுத்துல் ஆன், இப்போ நான் அல்லாஹ்விடத்தில் தோபா செஞ்சு மீள்றேன் என்று சொல்லி மீள்றானே, இவனுடைய தோபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலகத்தில் டிவியை பார்த்து கொண்டு இசைக்கு அடிமைப்பட்டு கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்துட்டு அந்த நேரத்தில் வந்தா தோபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர். தொண்ட குழிய உயிர் அடைஞ்சிட்டா தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது வரையில அந்த அவகாசம் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் குஃப்ர்ல வாழ்ந்தோத்த ஈமான் கொள்ளணும் என்று ஆசைப்படுறான். நேரம் பேரிஜி சுருக்கமாக முடிச்சு கொடு. குஃப்ர்ல இருந்தோத்தன் ஈமான் கொள்ளணும் என்று ஆசைப்பட்ட அந்த அவகாசமும் இல்லை. ஃபிரௌன் ஆசைப்பட்டான், மௌத்த பார்த்துட்டு கடல்ல மூழ்கிற நேரத்தில் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமன்து பிஹி பனு இஸ்ராயீல் வான மினல் முஸ்லிமீன். நான் கட்டுப்பட்ட முஸ்லீம் ஆகிறேன், பனு இஸ்ராயீல் ரப்பை ஏற்றுக்கொள்றேன், பனு இஸ்ரவேலர்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்றேன், நான் முஸ்லீமா ஆயிக்கிறேன் என்று சொல்லி அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று ஃபிரௌன் சொன்னான். قالوا آمنا برب العالمين رب موسى وهارون. மூசா ஹாரூனுடைய ரப்ப அகிலத்தின் இறைச்சிகளை ஏற்றுக்கொள்றேன் என்று அப்ப ஈமான் கொள்றான். ஈமான் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அமல்களுக்கு செய்யறதுக்கு அவகாசம் கிடைக்காது. ஒரு மனிதன் அந்த நேரத்தில் எப்படி فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكون من الصالحين. நன்மை செய்ய ஆசைப்படுறான். மௌத்து வந்ததன் பிறகு சக்கராத்தை பார்த்துட்டு யாழ் அவகாசம் தான், நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரேன், நோன்பு நோட்டுட்டு வாரேன், நிறைய அதை செஞ்சுட்டு வாரேன், இதை செஞ்சுட்டு வாரேன்னு சொல்ல மாட்டான். நான் தர்மம் செஞ்சு சரி நல்லவன்ல வாரேன் செஞ்சிட்டு வாரேன்னு சொல்லி அவகாசம் கேட்பான். அந்த நேரத்தில் நன்மை செய்யறதுக்கும் அவகாசம் இல்லை, தௌபாக்கும் அவகாசம் இல்லை, அவனுக்கு நன்மை செய்யவும் அவகாசம் இல்லை, அவனுடைய ஈமானும் நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார். இப்படியான ஒரு நிகழ்வு வாரத்துக்கு முன்னால, இந்த சக்கராத் நம்மை வந்து அடைவதற்கு முன்னால இயன்ற அளவு நன்மைகளில் நாம் விரைந்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவு அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பு கேட்டு நாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் அந்த பாவிகளுடைய அந்த சக்கராத்தில் இருந்து பாதுகாத்து நல்லவர்களுடைய முஃமின்களுடைய அந்த சக்கராத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அந்த மாதிரியான சக்கராத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உயிர்களை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையுடன் உஸ்குருல்லாஹ் லி வலக்கும் வலதிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு அலா மா தஸ்னஊன் வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.